நான் ஒன்று கேட்டேன், ஏன்டா நீச்சல் கற்றுக்கிட்டே எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னேன். தண்ணியில் தான் அப்படின்னா. இல்லை சிங்கப்பூர் உங்கள் மாமா இருந்தார், இப்போ என்னவா இருக்கார்? இப்போ மாமாவை தான் இருக்காரு. அன்றைக்கி நான் கல்யாண வீட்டில் செருப்பு எங்கே ஓடணும் தெரியல, அதனால் கூப்பிட்டு டேய் செருப்பு எங்கே ஓடுறது அப்படின்னா, காலில் தான் போடுறது அப்படின்னா. இதுக்கு மேலே எனக்கு பேச நேரம் இல்லைன்னு சொல்லி சில நேரங்கள் நம்மள ஒரு குடும்பம் ஒன்றுவாங்க, கடிச்சு வைக்கணும்னு ஒன்று கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு தென்னை மரம் இருந்துச்சான், அந்த தென்னை மரத்துக்குள்ளே 40 போலீஸ் துப்பாக்கி கூட நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏடா அப்படின்னு, அங்கே தான் குலை விழுமா. தென்னை மரத்துலேருந்து தென்னங்காய்க்கு குளம்னு ஒரு பேர் சொல்லுவான், அது விழுமுன்றக்கா 40 போலீஸ் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. 2 பூச்சி நடந்து வச்சான் குளிரில். ஒரு பூச்சி கிட்டுக்கிட்டு நடுங்கிருக்கு, ஒரு பூச்சி நடுங்கவே இல்லையா. ஏடா அப்படின்னா அதே கம்பளி பூச்சி எவ்வளோ நடுங்காமல் இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தன் பேங்கில் பணம் எடுக்க போனவன் திடீர்னு சாக்கு அடித்து அங்கேயே செத்து போனானா. ஏடா அப்படின்னா அவன் கரண்ட் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க போயிருக்கான். கற்பனை உதுத்தாயினா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். இன்னும் சில இடத்துல இந்த நர்ஸுக்கு கம்பவுண்டருக்கு பயங்கரமாக நடக்கும். கூப்பிட்டார் நர்ஸ் வெம்மா ஓடியாந்து, டாக்டர் டாக்டர் ஆனால் இந்த 3ஆம் நம்பர் பேஷண்ட்டை நீ கெடுத்துட்டான். அப்படியே செஞ்ச ராஸ்கல், பில்லில் 50 ரூபாய் கூட்டிட்டு அப்படின்னு இருக்காரு. அவ்வளோ சுருக்கமாக முடிஞ்சு வச்சு. நான் கூட என்னமே எதை நினைக்க போகிறாங்க நினச்சா அப்படி முடிச்சிட்டார்.